மல்லி சீரியல்ல இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரேணுகா வந்து மல்லிகிட்ட வந்து டைரக்ட்டா வந்து மாட்டி, மல்லி வந்து டைரக்ட்டா அட்டாக் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ பயந்துருக்க மாட்டாங்க போல. ரேணுகா வந்து ஒரு ஒரு நொடியும் வந்து பயந்துட்டுருக்காங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து சூப்பராவே இறங்கியிருக்காங்க. அதுவும் இந்த வெர்ஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு மல்லியோடது. ஏன்னா வந்து டைரக்ட்டா அட்டாக் பண்ணி டைரக்ட்டா பேசியிருந்தா கூட இவ்வளோ பயந்துருப்பாளா? இல்ல அவள் ஒத்துன்ருக்கவே மாட்டா ஃபர்ஸ்ட்டு. நான் சுடர் இல்ல, ரேணுகா தான். சுடர் இல்ல, ரேணுகா அப்படின்னு வந்து எப்படியும் வந்து அடிச்சு பேசியிருப்பா. இப்போ வந்து மல்லி வந்து யார்கிட்டயோ பேசுற மாரி, "சொல்லுங்க சுடர் அக்கா, என்ன பேர மாத்திக்கிட்டீங்களா?" அப்படின்னெல்லாம் வந்து பொடி வச்சு பேசுவாங்கல்ல, அந்த மாரி வந்து மல்லி வந்து பேசுனாங்க. ரேணுகாவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே நடுங்கி போய் நிக்கிறாங்க. இவ என்ன இந்த பேர சொல்லிடுறா? ஒருவேளை நம்ம மாட்டிக்கணுமோ? இல்ல வந்து இவ எதிர்ச்சியா தான் இந்த பேர சொல்லிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து மல்லி வந்து இப்படி பேர மாத்தி ரேணுகான்னு ஏன் வச்சுக்கிறீங்க? ஊர ஏமாத்தலாம், உலகத்த ஏமாத்தலாம், கடவுள ஏமாத்த முடியுமா? இவ்ளோ நாளைக்கு தான் ஏமாத்த முடியும்னு நெனச்சிட்டு இருக்கீங்க. இந்த மாரி எல்லாம் வந்து பொடி வச்சு ஃபோன்ல பேசிட்டு இருந்ததும், சுடருக்கு நல்லாவே புரிஞ்சுச்சு. இவ நம்மள தான் வந்து இப்படி பேசிட்டு இருக்கா. இவ ஏதோ நம்மகிட்ட இருந்து கண்டுபிடிச்சுட்டா அப்படின்ற பயம் வந்து வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம பயம் வந்து மட்டும் என்ன இங்கேருந்து போயிரலாம், இல்ல இவங்கள விட்டுட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டா நெனைக்கிறா அவ. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அ அவ என்ன கண்டுபிடிச்சிருந்தாலும் சரி, இந்த இடத்த விட்டு நம்ம போகவே கூடாது. அதுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மல்லி வந்து இப்படியே வந்து அவள டெய்லியும் பயமுறுத்திட்டு இருந்தா, அவ அத பத்தி யோசிச்சு, அத பத்தியே நெனச்சிட்டு இருந்தாளான்னா, கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்து மாட்டிப்பா. ஏன்னா வந்து உள்ளுக்குள்ள நெனச்சிட்டு இருக்க திங்கிங் வந்து எப்படியாவது வந்து வார்த்தையால வெளிய வந்துடுச்சுன்னா, அது விஜய் முன்னாடி வந்து வெளிய வந்தா, இன்னுமே வந்து சீக்கிரமா மாட்டிக்குவா. அது மட்டும் இல்லாம மல்லி வந்து அவ சுடர்விழி தான் அப்படின்றத தெரிஞ்சதோட நிக்காம, இதுக்கப்புறமும் என்ன நடக்குது? எதுக்காக வந்திருக்கா? அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அவ வந்து சுடர் தான் அப்படின்றதுக்கான ஆதாரத்தெல்லாம் சேர்க்க முடியும். மல்லி வந்து இப்படியே வந்து இவள கண்டுபிடிச்சிட்டோம். எதுக்காக வந்திருக்கா? அப்படின்னலாம் புரியாம வந்து இவள வெறுப்பேத்தணும், இவள பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இப்போதைக்கு மல்லி வந்து நெனச்சிட்டு இருக்காங்க போல. பயமுறுத்துறது, வெறுப்பேத்துறது இதெல்லாம் ஓகே. ஆனா வந்து இதுவே வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஏன்னா வந்து இவ ஏதாவது ரேணுகா சுடர் வந்து ஏதாவது ஒரு பிளான போட்டு வந்து மல்லி மேலேயே திருப்பி விட்டுட்டாளான்னா, அது மல்லிக்கு ஆபத்தாயிடும். அது மட்டும் இல்லாம ரேணுகா வந்து பயந்து போய் இருக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. மல்லி வந்து ஏதோ கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம பேர முதல் கொண்டு கரெக்ட்டா சொல்றாளே அப்படின்ற பயம் வந்து சுடருக்கு நல்லாவே இருக்கு. இவ்வளோ நாள்ல முதல்ல வந்து சுடர் வந்து பயந்து நமக்கு என்ன ஆயிடுமோ? என்ன வந்து தெரிஞ்சிருப்பாளோ? அப்படின்னு ரொம்பவே பயந்துட்டுருக்க ஒரு தருணம் வந்து இப்ப தான் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து இவளோட முகத்திரை வந்து வெளிய வந்து தெரியணும் அப்படின்றது தான் வந்து இப்போ வீட்லலாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியோட அண்ணாவ தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போணும். அதாவது வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணணும். ஏன்னா வந்து அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ எல்லோரும் வந்து பூஜை ரூமில் வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியோட அண்ணா, அவங்க ஒய்ஃபு, அப்புறம் வந்து அன்னபூர்ணி அம்மா, மனோகர், விஜய், ரேணுகா இப்படி எல்லாருமே இருக்காங்க. மொத்தத்தில ரேணுகாவ தவிர மத்த எல்லாரும் வந்து கிளம்புறதா வந்து அங்க பிளான் இருக்கு. மொத்தமா சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் வந்து கார்ல வந்து ஏறிட்டுருக்காங்க. அப்போ வந்து ரேணுகா வந்து திடீர்னு கத்திட்டுருக்கா, "எரியுது, எரியுது" அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பூஜை ரூம்ல வந்து ஒரு துணிய எடுத்து அவளே வந்து நெருப்பு வச்சு எரிச்சிட்டுருக்கா. எதனால அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. எதுக்கு இவங்க இப்படி தேவையில்லாம பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா வந்து எப்பயும் வந்து விஜய் வந்து வெளிய போயிடக்கூடாது. அதாவது விஜய் வந்து நம்மள விட்டு போயிடக்கூடாது. இல்ல நம்ம வந்து விஜய் விட்டு போயிடக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்பவுமே ஒரு பிளான போட்டுட்ருப்பாங்க. இப்போ வந்து விஜய் வந்து வெளிய போறதுக்கான காரணமே கிடையாது. ஏன்னா வந்து மல்லியோட அண்ணாவ தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக போறாங்க. இத ஏன் தடுக்கணும்னு நினைக்கிறா? அப்படி இல்லன்னா, இல்ல வந்து அங்க என்ன சொல்ல வரா? அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. இப்ப வந்து இவ இப்படி பண்ணிட்டதுனால இவள தனியா விட்டுட்டு போக மாட்டாங்க. அதனால வந்து விஜய் வந்து நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி கேட்பாளோ? விஜய வந்து இங்க நிக்க வைக்கிறதுக்காக வீட்லயே நின்று நம்ம கூட நிக்க வைக்கணும், தங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இவ வந்து இந்த மாரி ஒரு நடிப்பு நடிச்சிட்டு இருக்காளா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. எதுவா இருந்தாலே வந்து அது வந்து விஜய் சம்மந்தமான விஷயம் இல்ல அப்படின்றது நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இவ எதுக்கு வந்து ஒரு அபசகுனம் மாரி வந்து நெருப்பு பத்த வச்சு துணியெல்லாம் எரிச்சு எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு வந்து ரகு வந்து வராரு. ஏன்னா வந்து எல்லா அலப்பறையும் செஞ்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் போவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல.
கூலாக வந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வந்து சோபாவில் உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ரகு வந்து வராரு. ரகு வந்து வர்றது வந்து ரேணுகாவோட கனவா இல்லை ரகுவோட கனவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கனவா இருக்கிற விஷயம் வந்து என்னைக்கு நிஜமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்து ரகுவால் வந்து ரேணுகாவை ரீச் பண்ணவே முடியல. அப்படியே ரீச் பண்ணி ரேணுகா வந்து ஏதாவது வந்து கால் பண்ணாலுமே உனக்கு எனக்கு இது சம்மந்தம் கிடையாது, இதுக்கப்புறம் என்னை பணம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை 2 வார்த்தையிலேயும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இது வந்து ரொம்பவே வந்து ரகுக்கு வந்து இழப்பீடாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம அனுப்பிச்சதே வந்து எவ்வளோ எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ சொத்துக்களெல்லாம் எடுத்துக்கணும், ஏமாற்றி எடுத்துக்கணும், இவங்கக்கிட்ட வந்து அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அனுப்பிச்சது ரேணுகாவை. அப்படி இருக்கிறபோது இவ அந்த ஹெல்ப்பவே பண்ணல அப்படின்னா வந்து ரகுக்கு வந்து ரொம்பவே இழப்பீடு. அது மட்டும் இல்லாமல் ஏமாற்றம் அதிகம். இந்த ஏமாற்றத்தை ஈடுகட்டுறதுக்கு வந்து ரேணுகாவை போட்டு தள்ளியே ஆகணும் அப்படின்றது. இந்த ஆப்ஷன் வந்து லாஸ்ட்டாக தான் வச்சுட்டு இருந்தாங்க ரகு. இப்போ வந்து இவ சுத்தமாகவே நம்ம பேச்சை கேட்கல அப்படின்னும் போது வந்து ரகு வந்து இந்த பிளானை வந்து இப்போவே இறக்கிடுவாரோ அப்படின்ற பயம் ரொம்பவே இருக்குது. ஏன்னா வந்து ரேணுகாவை போட்டு தள்ளிட்டு அந்த பழியை வந்து விஜய் மேலே பழி போடுறத மட்டும்தான் அவங்களோட பிளானே வந்து. இப்போ வந்து ரேணுகா வந்து இப்போ மல்லி கூட விஜய் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னும்போது இப்போதைக்கு வந்து ரேணுகாவுக்கு எது நடந்தாலுமே வந்து நிஷாவும் கதிரேசனும் வந்து அந்த பழியை வந்து விஜய் மேலே தான் தூக்கி போடுவாங்க. ஏன்னா வந்து நீ மல்லி கூட வாழணும், மல்லி கூட லைஃபு சந்தோஷமாக வாழணும், மல்லி தானே உனக்கு ஒய்ஃபு, அப்படி தானே நீ நினச்சிட்ருக்க, இதனால தான் வந்து எங்கள் அக்காவை ரேணுகாவை கொன்னுட்டேன், என் பொண்ணை ரேணுகாவை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனும் நிஷாவும் பேசுவாங்க. பேசுகிறது மட்டும் இல்லாமல் திரும்பவும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, கேஸ் ஆகும், கோர்ட்டுக்கு போவாங்க. இந்த மாதிரி வந்து திரும்பவும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் இருக்குது. ஏன்னா வந்து ரேணுகா கூட வந்து வாழவே கூடாது அப்படின்ற மாதிரியான அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்குள்ளே இறங்கி போயிட்டுருக்கு நிஷாக்கும் கதிரேசனுக்கும். ஏன்னா வந்து எவ்வளவோ வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போவும் வந்து விஜய் வந்து மல்லி பேரை சொல்லிவிட்டு மல்லி கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். அதை வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக வந்து ரகு வந்து ரேணுகாவை போட்டு தள்ளிட்டா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பழியை வந்து விஜய் மேலே தூக்கி போடுறதுக்கு ரெடியாக 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.